சிந்தனைகளாலும் பெரியாரிய கருத்துக்களாலும் ஒரு பண்பட்ட மண்ணாக இந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஒற்றுமையை, இந்த சகோதரத்துவத்தை, சிறுபான்மையினருக்கு இருந்த பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிற விதத்தில் சனாதன சக்திகள் ஒரு மிகப்பெரிய அளவிலே இங்கு களம் அமைத்து நம்முடைய ஒற்றுமையை கேள்விக்குறியாக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கருவறுக்கின்ற வேலையை நாம் களத்தில் இறங்கி செய்ய வேண்டுமானால் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய கருத்துக்களை கையிலே தூக்கி நின்று களத்திலே போராடினால் மட்டும்தான் நாம் எதிரிகளை கருவறுக்க முடியும், அவர்களை விரட்டி அடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் இது பெரியார் மண். இன்றைக்கு எவனோ இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு வெறும் மண் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். திரிபுராவிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், அங்கு இருக்கின்ற இடதுசாரி சிந்தனையாளர்களின் சிலைகளை அகற்றிவிட்டோம். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், பெரியாரின் சிலைகளை அகற்றுவோம் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த மண்ணில் பேசிவிட்டு நடமாட முடியும் என்கின்ற ஒரு சூழலை நாம் வகுத்திருக்கிறோம் அல்லவா? இது இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடாது. பெரியார் எப்படி களத்திலே இறுதியாக தீர்வு காணும் வரை இந்த மண்ணிலே களத்திலே இறங்கி போராடி வெற்றி கண்டாரோ, அப்படி வெற்றி காணுகிற நபர்களாக, அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக, எந்த இடையூறு வந்தாலும், எந்த சட்ட நெருக்கடி வந்தாலும் அதை எதிர்கொள்கிற தலைமைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறி இந்த களத்தை காப்பாற்றுவோம். அதற்கு பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய கருத்துக்களை கையில் ஏந்தி களத்தில் நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி